Hi friends, welcome to Chennai food. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இந்த கோதுமை மாவை நம்ம ஃபஸ்ட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 200 கிராம் கோதுமை மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். கோதுமை ரவை தான் நம்ம உப்புமாலாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரவை தான் இது. இந்த ரவை நீங்கள் 100 கிராம் சேர்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் எடுத்தனால 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த கோதுமை ரவை சேர்க்கறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். காரத்துக்காக நான் 2 பிஞ்ச் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ரெட் சில்லி பவுடர் வேண்டான்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது நம்ம டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். உங்களுக்கு சீரகம் டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் எள்ளு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, இதையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டரையும் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான் நான் பட்டர் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து விட்ட எல்லா பொருட்களையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு 50 mlக்கும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி செலவாச்சு. தண்ணி சேர்க்கும் பொழுது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை மேடை மேலே வச்சு தான் நான் தேய்க்க போகிறேன். நீங்கள் மேடையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேய்க்க ஆரம்பிங்க. நான் சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிடலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, நான் எண்ணெய் தடவிட்டேன். நான் மொத்த மாவையும் வச்சு தேய்க்க போகிறேன். இந்த மாதிரி பூரி கட்டை வச்சுட்டு திரட்டிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். பூரி மனையில் கூட வச்சு தேய்க்கலாம். அது மாதிரி தேய்க்கிறதா இருந்தால் மாவை ஒரு 2-3 பார்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு சின்ன சின்னதாக பூரி மனையில் எவ்வளோ தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி தேய்ச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு கட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் சப்பாத்தியை விட கனமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த கனம் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக ஓடு மாதிரியும் வேண்டாம், ரொம்ப கனமாகவும் இருக்க வேண்டாம். இப்போ நாம் இதை கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். கட் பண்ணுறதுக்காக நான் ஓரம் ஷார்ப்பாக இருக்கிற ஒரு டப்பா தாங்க எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த ஓரம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த டப்பா வச்சு கட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட கட்டர் இருந்தால் நீங்கள் கட்டரில் கூட கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். சுற்றி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை மறுபடியும் நம்ம திரட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பீசஸாக நம்ம எண்ணெயில் சேர்த்து விட்டுடலாம். எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே மேலே மிதந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே மிதக்க ஆரம்பிச்சிடுங்க. மிதக்க ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது வரைக்கும் திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு, நாம் எடுத்துடலாங்க. அவ்வளவுதாங்க, கோதுமை மாவு தட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு, ரவை, இதை வச்சு ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவை பயன்படுத்தி ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.